தனுஷ் அவர்களோட கரை திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆயிருக்கு. தனுஷ் படத்துக்குலாம் எங்கேருந்தான் பிரச்சனை வந்து தெரியாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கடைசி நிமிஷத்துலேருந்து பிரச்சனை வந்துடும். அதாவது வந்து தனுஷ் அவர்களோட கரை திரைப்படம் அஃபிஷியலாக இன்னும் வந்து 3 நாள், அதாவது 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளானில் வந்து இருந்துச்சு. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து இப்போ வந்து ஆயிருக்கு. ஸோ கரை திரைப்படம் கம்ப்ளீட்டாக தனுஷ் அவர்களோட வழக்கம் போல் இருக்கிற ஒரு கமர்ஷியல் திரைப்படம் தான். அதாவது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து மாட்டிக்கிட்டா அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க, ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து நார்மலாக ஒரு தனுஷ் மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி தப்பிச்சு வரான், அதுதான் வந்து படத்தோட கதை. வழக்கமாக தனுஷ் திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி கதை வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி கதை தான் வந்து தனுஷ் அவர்கள் அதிகமாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் எதுவுமே வந்து பண்ணலை. கடைசி படத்துக்கான ட்ரைலர் அப்படிங்கிற விஷயம் ரிலீஸ் ஆகிட்டா அப்போ தான் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னே பல பேருக்கு தெரியும். இப்போ தான் வந்து அடுத்தடுத்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ப்ரொமோஷன் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ படத்தை வந்து அஃபிஷியலாக வருகிற 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எலெக்ஷன் முன்னாடி, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கருப்பு, விஜய் அவர்களோட ஜனநாயகன், இந்த மாதிரி அடுத்தடுத்து திரைப்படம் வருவதால் நம்ம எலெக்ஷன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரை அப்படிங்கிற திரைப்படத்தோ அந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கரை அப்படிங்கிற டைட்டில், இது ஆல்ரெடி வந்து வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த டைட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் கரை திரைப்படத்தோட டைட்டில் வந்து இப்போ மிகப்பெரிய சிக்கலில் வந்து இருக்குது. பொதுவாக தனுஷ் திரைப்படங்களுக்கு சிக்கல் இருப்பது வழக்கமாக தான் இருந்து கொண்டு இருக்குது. இதுக்கு முன்பு வந்து இட்லி கடை திரைப்படத்துக்கும் இதே பிரச்சனை வந்தது. படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இட்லி கடை திரைப்படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்ததால் படத்தை வந்து 4 மாதம், அதாவது 1 நாள் 2 நாள் கிடையாது, 4 மாதம், ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படத்தை ஏப்ரல் அந்த மாதிரி வந்து ரொம்ப தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கரை திரைப்படத்துக்கும் பிரச்சனை வந்து வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆக 3 நாள் தான் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்து டைட்டில் பிரச்சனை வந்து வந்திருக்கு. ஸோ படத்தை வந்து இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு ரூமர்ஸ், இது ஒரு செய்தியாக வந்து பரவி கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இல்லை டைட்டில் பிரச்சனைலாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக மே 30ஆம் தேதி அவ்வளோ தூரம் எதுக்கு தள்ளி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் எப்பயுமே ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த மே 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த டேட்லாம் வந்து எலெக்ஷன் பிஸியில் தமிழ்நாடே வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பிஸியில் தமிழ்நாடு இருக்கும். அப்போ ரிலீஸ் பண்ணால் கரெக்டான ரிலீஸாக வந்து இருக்காது. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. அதைத் தொடர்ந்து சூர்யா அவர்களோட கருப்பு, இந்த 2 திரைப்படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான திரைப்படம். இந்த 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் வந்து இந்த 2 திரைப்படத்துக்கும் நடுவில் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் மே 30ஆம் தேதி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கரை திரைப்படம் டைட்டில் ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் பிரச்சனை வந்து போய் கொண்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த கரை திரைப்படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தனுஷ் அவர்கள் ஹைதராபாத் போயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பெரிய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே சமாளிச்சுட்டு படம் வந்து நம்ம சொன்ன டேட்டில், அவங்க சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுமா, இல்லை வந்து மே 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் வந்து வித்தின் 21st, அதாவது நாளைக்கு இந்த டைமுக்குள்ள வந்து தெரிந்துவிடும். ஸோ என்ன நடக்க போகிறது, என்ன படக்குள்ள வந்து பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கரை திரைப்படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிட்டு மே 30ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்சுட்டு பொறுமையாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்து படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் இன்னும் பண்ணல. இன்னும் பல பேருக்கு இந்த படம் வருது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு மே 30ஆம் தேதி வந்தால் நல்லாயிருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் அறிவிப்புங்க. இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.